ஸ்வீட் ராகி சேமியா அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே ராகி சேமியா அப்படின்னா ரஃப்பாக இருக்கும், சாப்பிட கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இல்லாமல் நான் செய்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேவையான சேமியாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷம் மட்டும் அதில் ஊற வைங்க. 3 நிமிஷத்தில் நல்லா அலசிட்டு ஒரு வடிதட்டில் வச்சு நல்லா வடித்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம இட்லி பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தட்டில் வந்து நான் ஏற்கனவே நெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்க ராகி சேமியாவை நம்ம சேர்த்துக்கிறோம். ராகி சேமியா இப்படி ஊற வச்சு சேர்க்கும் போது கண்டிப்பாக நல்லாவே சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசரி விட்டு அந்த மாதிரி வைக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும், சாப்பிட கஷ்டமாக இருக்கும். நம்மளோட ராகி சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ராகி சேமியா சூடாக இருக்கும் போது இதுக்கு தேவையான நெய் சேர்த்துக்கலாம். பொதுவாக எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றதுனால நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய்யோட வாசனை சிலவங்களுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்டவங்க நல்லெண்ணெய்யோ அப்படி இல்லைன்னா தேங்காய் நெய்யோ சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு தேவையான சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். ஒயிட் சுகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ப்ரௌன் சுகர் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெய் வந்து சூடாக இருக்கும் போதே சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது தான் இது எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல இது எல்லாமே நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். எல்லா இடமும் அந்த நெய்யும் அந்த சுகரும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, அந்த உப்பும் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் துருவல் மிக்சியில் அரைச்சி அதை இதிலோட சேர்த்துக்கிறேன் நான். தேங்காயும் எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்மளோட சுவையான, வாசனையான, டேஸ்டியான ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. ஓகே வீவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.